அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நிகழ்த்தப்பட்ட கார் வெடிப்பு தாக்குதலுக்கு துருக்கியில் சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதை என்ஐஏ கண்டுபிடித்திருக்கிறது. டெல்லியில் கார் வெடிப்பை அரங்கேற்றிய டாக்டர் முகமது உமர் துருக்கி சென்று வந்துள்ளது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க. மாணிக்கம், விரிவான தகவல்கள். டெல்லி செங்கோட்டை வாயில் அருகே காரை வெடிக்க செய்த அந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் துருக்கி நாட்டில் இதற்கான சதித்திட்டம் செய்திருப்பதற்கான தகவல் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய புலனாய்வு முகமைகள் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வராங்க. அதன் அடிப்படையில மேலும் ஒரு மருத்துவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் கைது செய்யப்பட்டவர்களுடைய தொடர்பில் இருந்தவர்கள் அவர்கள் எந்தெந்த பகுதியில் சென்று வந்திருக்கிறார்கள், அவருடைய சதித்திட்டங்கள் என்ன, இன்னும் மேலும் இந்தியாவில் எந்த வகையான நாசகர திட்டங்களுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்துல விசாரணை முடுக்கிவிடப்படக்கூடிய சூழல்ல இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட உமர் என சொல்லக்கூடியவரும், அதே போன்று அவருடன் தொடர்புடைய அந்த பயங்கரவாதிகளுடைய கூட்டாளியான முஜமிலும் துருக்கி நாட்டுக்கு சென்று வந்திருக்கிறது தற்பொழுது என்ஐஏவுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. சதித்திட்டத்தை அரங்கேற்றிய டாக்டர் உமர் மற்றும் கூட்டாளி முஜமில் துருக்கியில் ஜெய்ஷ் இ முகமது ஏஜென்டை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு, அந்த பயங்கரவாத அமைப்புக்கு இந்த சம்பவத்தில் தொடர்புள்ளதாக இந்தியா தொடக்கத்திலிருந்தே சொல்லி வரக்கூடிய சூழல்ல அதை உறுதிப்படுத்தும் வகையில என்ஐஏவுடைய விசாரணையில் தற்பொழுது இந்த தகவல்கள் அம்பலமாக இருக்கிறது. துருக்கி நாட்டில் வைத்து இவர்கள் ஜெய்ஷ் இ முகமதுடைய ஏஜென்டை சந்தித்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை அடிப்படையில இந்த சதித்திட்டங்களை செய்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. துருக்கியில் வைத்து தீட்டப்பட்ட இந்த சதித்திட்டத்தின்படியே டெல்லி அருகே டாக்டர் உமர் மற்றும் கூட்டாளிகள் வெடிப்பொருட்களை வாங்கி குவித்திருப்பதாகவும், கடந்த சில வருடங்களாக பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை துருக்கி எடுத்துள்ள நிலையில இந்தியாவுக்கு எதிராகவும் அவர்கள் செயல்பட்டிருப்பது ஒரு குறிப்பிடக்கூடிய சம்பவமாக அமைந்திருக்கிறது. மேலும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட துருக்கியை வைத்து டெல்லி கார் வெடிப்பு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இந்த சம்பவத்தின் வாயிலாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டெல்லியில நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஒரு கார் வெடிப்பு பயங்கரவாத சம்பவமாக மட்டும் இல்லாம இது மிகப்பெரிய ஒரு சதித்திட்டமாக அமைந்திருக்கிறது. ஏனெனில் இந்தியாவுக்குள்ளாக பயங்கரவாதிகள் ஊடுருவ முடியாத அளவுக்கான ராணுவ கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்தக்கூடிய சூழல்ல உள்நாட்டுக்குள்ளேயே வெடிமருந்துகளை, அதுவும் கெமிக்கல் உள்ளிட்ட வெடிமருந்துகளை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் உடைய மையமாக வைத்திருக்க இயங்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது என சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் துருக்கி நாட்டுக்கு சென்றிருக்கிறார். துருக்கி நாடு என்பது அண்மை காலமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கக்கூடிய நாடாக கருதப்படுகிறது. அந்த நாட்டிற்கு இந்த வெடிப்பு பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட மருத்துவர் முகமது உமர் நபியும் அதே போன்று அவருடைய கூட்டாளியான முஜமிலும் துருக்கி நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றிருந்து அந்த ஜெய்ஷ் இ முகமது ஏஜென்டை சந்தித்து அதன் அடிப்படையில அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கக்கூடிய விதமாக தான் ஹரியானா பரிதாபாத்திலையும் அதே போன்று காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர்களுக்கு வேண்டிய அந்த பயங்கரவாத செயலுக்கு தேவையான தளவாட பொருட்களை அவர்கள் சேகரித்து வைத்திருப்பதும் தற்பொழுது இந்த விசாரணையில அம்பலமாக இருக்கிறது. தொடர்ந்து தேசிய புலனாய்வு முகமை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் விரிவான விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த சம்பவத்தினுடைய மற்றொரு காரணி இவர்களுடைய சதித்திட்டம் நடைபெற்றக்கூடிய இடம் மற்றும் தற்பொழுது கூடுதலாக இவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று, அதாவது துருக்கி நாட்டுக்கு சென்று அவர்களுக்கான கட்டளையை பெற்று வந்து இங்கு இந்த சதி செயலை அரங்கேற்றிருப்பதும் தற்பொழுது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.